ஓம் 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 கம் கணபதியே நமः ஓம் சம் சரஸ்வத்யே நமः ஓம் கம் குருभ्यो நமः ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமः ஓம் பிரசீதி விசேஸ்வரி விஸ்வப்ரசீதி பிரசீதி விசேஸ்வரி வேதரூபிணி प्रसीद मायामे मंत्रविग्रहे प्रसीद सर्वेश्वरि सर्वरूपिणी ओं शांति शांति शांतिः ओं आनो भद्राः कृतवो इन्दु विश्वतः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ओं श्री सद्गुरुपरमात्मने नमः பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதர் அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தரலஹரி என்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்று 66வது ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ சாது வசனாயை நமஹா. ஓம் ஸ்ரீ சாது வசனாயை நமஹா. ஸ்லோக ஜபத்தினால வரக்கூடியதான புண்ணிய பலன் பலஸ்ருதி என்பது சர்வரோக நிவாரணார்த்தம், எல்லா விதமான நோய்களும் நீங்கி கலையில நல்ல வன்மை கிடைப்பதற்கும் இந்த ஸ்தோத்திரம். கலை தொழில் இருக்கக்கூடியவர்கள் முக்கியமாக இந்த கம்பி வாத்தியங்கள், வீணை, ஃபிடில், கிட்டார், இந்த மாதிரி கம்பி சம்பந்தமான வயலின், இந்த மாதிரி இருக்கிறதான சங்கீத உபகரணங்களால் வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள், சாதனை செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். சங்கல்பம் சர்வரோக நிவாரணார்த்தம் ஷஷ்டி ஸ்லோகம் ஜெபேது. பகவத்பாதர் இந்த ஸ்லோகத்தில் அம்பாளினுடைய வாக்கின் வன்மையை பற்றி தான் பேசுகிறார். அம்பாள் பேசுகின்ற நேரத்தில் அந்த சப்தபிரமம் என்கிறதான வாட்ச சக்தி, அந்த துனியினுடைய மகாத்மியம் என்ன அப்படிங்கிறத பற்றி வாழ்த்துகிறார். ஜபிக்க வேண்டியதான முறை காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 3 நாட்கள் தினமும் 5000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து சகலவிதமான ரோகங்களிலிருந்தும் முக்தியை தேடிக்கொள்வதற்கு, இதை தவிர்த்து இந்த கம்பி வாத்தியங்கள் வாசிப்பவர்கள், படிப்பவர்கள், கச்சேரி செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வாத்தியத்தின் மூலமாக இதை அபியாசம் செய்கிறவர்களுக்கெல்லாம் அபரிமிதமான மேன்மை வாழ்க்கையில் ஏற்படும். பரிபூர்ணமான அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்து சித்தியடையலாம். நிவேத்தியம் வெல்லம் சேர்த்ததான பொங்கல். இதுக்குரியதான சக்கரம் ஒரு விசித்திரமான சக்கரம், வாயினால சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம். அது உள்ளே இருக்கக்கூடியதான பீஜாட்சர மந்திரம் என்பது ஸ்ரீம் 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 அப்படின்னு 3 தடவை மேலிருந்து கீழே எழுதிட்டு வரணும். அதுக்கு மேலே பஞ்சமுக தீபத்தை ஏற்றி வைத்து அம்பாளுடைய பஞ்சோபச்சார பூஜை செய்து இந்த மந்திரத்தை அல்லது இந்த ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்து சித்தி அடைய வேண்டும். அப்படி சித்தி அடையும் பட்சம் எல்லா விதமான ரோகங்களும் நிவர்த்தி பண்ணி கலைவாத்தியங்களில் பெரிய ஒரு வன்மை, ஒரு சக்தியை பெறுவதற்குள்ளதான ஒரு பாக்கியம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. எதனால ரோக நிவாரணார்த்தம் அப்படிங்கிறதான பலஸ்ருதியை இந்த ஸ்லோகத்துக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, முன்னைய காலத்தில் மந்திரத்தினாலேயே ரோகத்தை மாற்றுகின்றதான ஒரு செயல்பாடு இருந்தது. அதுவும் ஒரு விதமான சிகிச்சா பாரம்பரியம் தான், ட்ரீட்மெண்ட். மந்திரத்தினாலேயே பாடல்களினால நோயை பல இல்லாமல் பண்ணக்கூடியதான சக்தி உபாசனையில் சித்தி அடைந்தவர்களால் முடிஞ்சிட்டு இருந்தது. அதனால் இந்த ஸ்லோகம் ஜெபம் செய்து எனக்கு நிச்சயமாக சர்வவிதமான ரோகங்களிலிருந்து நான் விடுபடுவேன் அப்படிங்கிறத நம்பிக்கையோட இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்து சித்தி அடைகிற பட்சம் அவர்களுக்கு நிச்சயமாகவே இந்த ரோக நிவர்த்தி ஆகும். மணி, மந்திரம், தந்திரம், யந்திரம், ஔஷதம் அப்படின்னு வரிசைப்படி இருக்குது இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டோட மெத்தடாலஜி. அந்த வரிசையில் மந்திரத்வனியினாலேயும் ஒரு மனிதனுடைய நோயை இல்லாமல் செய்யக்கூடியதான தகுதியும் சக்தியும் சில மந்திர கோர்வைகளுக்கு இருக்குது, சில பாடல்களுக்கு இருக்குது, சில ராகங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த மாடர்ன் வேர்ல்டு கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சுன்னு வருது. பல இடங்களில் இதை ஆராய்ச்சி பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டு வரா. மந்திர சக்தியினாலையும் பாடல்களினாலையும் ஸ்தோத்திரங்கள் ஜபம் பண்ணுறதுனாலையும் ராகங்கள் பிரயோகம் பண்ணுவதனாலையும் எல்லாம் அந்த அதிர்கள் ஏற்பட்டு அது வழியாக பிரச்சனைகள் தீர்றது அப்படிங்கிறதான ரகசிய தத்துவங்கள் எல்லாம் இப்போ பரசியமாகிட்டு வருது. முன்னோர்கள் இதெல்லாம் முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணினா
இந்த ஸ்லோகத்தில் வந்து பராசக்தியினுடைய வாக்கினுடைய தன்மை, வாக்கினுடைய உசந்த ஒரு நிலையை பற்றி பகவத்பாதர் சொல்லுகிறார். பகவத்பாதர் வந்து இங்கே அமைச்சு கொடுக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை அல்லது நமக்கு பிரசன்ட் பண்ணக்கூடியதான ஒரு சுச்சுவேஷன் என்பது வந்து ஒரு நாடகம் நடிக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை தான் காமிச்சு கொடுக்க போறார். பகவத்பாதர் அம்பாளுடைய வீட்டுக்கு தங்கி இருந்தவர். சங்கர் ரொம்ப கஷ்டப்பட்டு கேரள மாநிலத்திலேருந்து படிப்படிப்படியாக ஒவ்வொரு ஊராக சஞ்சாரம் பண்ணி மத்திய பிரதேசத்தில் நர்மதா நதி தீரத்தில் இருக்கிறதான ஆசிரமத்திலிருந்து கோவிந்த குருபாதரிடமிருந்து மந்திர தீட்சையை வாங்கி பிரம்மசூத்திரம் எழுதி இதெல்லாம் மன்னிப்படி கைலாசத்துக்கு போகலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கார். அப்படி கைலாசத்தில் வர பகவத்பாதருக்கு தான் அந்த திராவிட சிசு அப்படிங்கிறதான அந்த நிகழ்ச்சியெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுட்டோம். அப்போ சங்கரன் வந்து கைலாசத்திலே இருந்து வாழ்ந்து கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கிறதான செயல்பாடுகள் அங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சு கொடுக்குறாள் தேவி. ஒரேடியாக அம்பாளுக்கு முன்னாடி உட்காந்து மொத்த ஸ்லோகத்தை அவர் ரச்சனை பண்ணலை. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்லோகம் அல்லது ஒரு நாளைக்கு 10 ஸ்லோகம், இப்படி எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அந்தந்த நேரத்தில் வந்து பகவத்பாதருக்காக அம்பாள் அலோகேட் பண்ணுறான் சமயத்தை. ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி சூரியநாராயண தேவரை பார்த்து நீங்கள் என் குருவாக இருக்க வேண்டும், நான் உங்களிடம் இருந்து அஷ்டமா சித்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. சூரிய பகவான் சொன்னார், எனக்கு சமயம் இல்லையப்பா ஒரு இடத்துல உட்காந்து ஒன்று கிளாஸ் எடுக்கிறதுக்கு. ஒன்று வேணா பண்ணலாம், நான் தினமும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கிற ஆள், எங்கூட நீ சேர்ந்து சுற்றுவாயானா அந்த நேரத்தில் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், அப்படி எல்லாம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்றார். பரவாயில்ல, அப்படி ஆகட்டும் அப்படிங்கிறார். இந்த தமிழ் சொல்லி நான் சீரியஸாக சொல்கிறேன், 2 தடவை திங்க் பண்ணிவிட்டு ஒத்துக்கோ. என்னுடைய ஸ்பீடில் உன்னால் சுத்த முடியுமா முடியாதா, உனக்கு காது சரியாக கேட்குமா கேட்காதா அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு புறப்படு. அவர் சொல்லுவார், குரு கடாட்சம் இருந்தால் எனக்கு கை கூடாத ஒரு வித்தை உண்டுமா? குரு கடாட்சம் இருந்தால் என்னால் சாதிக்க முடியாத ஒரு தத்துவம் இருக்குமா உலகத்தில்? எனக்கு என் குருவிடம் பூர நம்பிக்கை இருக்குது, நான் நிச்சயமாக அதை பூர்ணமாகவும் கற்றுட்டு சித்தி அடைய போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை, இப்போவே புறப்படலாமே அப்படிங்கிறார். அப்படி சூரியனுடைய சேர்ந்து சுற்றி 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 தன்னுடைய அஷ்டமா சித்திகளுடைய கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணி அவர் அஷ்டமா சித்தியை பிரயோகம் பண்ண ஆரம்பித்து குருவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை வாங்கினார் ஆஞ்சநேயர். அதுபோல இங்கே பகவத்பாதர் அம்பாளுடைய குடும்பத்தில், சதாசிவ குடும்பத்தில் ஒரு அங்கமாகவே இருந்து அங்கே நடக்கக்கூடியதான நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. கைலாசத்தில் அம்பாளுடைய 25 பிராகாரங்களில் 25 விதமான செயல்பாடுகள் ஏற்படுகிறது. அந்த எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்குறா பகவத்பாதருக்கு. இந்த நம்ம ஊரில் எல்லாம் இன்னைய காலத்தில் இருந்து இப்போ எப்படி தெரியாது, இந்த குழந்தைகளுக்கு டிக்கெட் இருக்க வேண்டாம், தாய் தந்தைகள் அடல்ட்ஸுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்தால் போயிடும். பஸ்ஸில் ட்ரெயினில் எல்லாம் குழந்தைகள் ஃப்ரீ. சில சினிமா ஹவுசஸ்லேயும் அப்படி தான், குழந்தைகளுக்கு ஃப்ரீ, பெரியவாளுக்கு டிக்கெட் எடுத்தால் போயிடும். அதுபோல் பகவத்பாதர் சின்ன குழந்தை என்பதனால எல்லா இடத்துலையும் அவர் பாட்டுக்கு பூந்துடுவார், யாரும் ஸ்டாப் பண்ணவோ நிறுத்தல மாட்டான். ஒவ்வொரு மண்டபத்தில் ஒவ்வொன்று நடந்துட்டு இருக்கும், எல்லாத்துலேயும் போய் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கிறார். அந்த அனுபவத்தை வந்து பூர்ணமாக தெரிந்து கொள்கிறார். ஏன்னா வருங்காலத்தில் சர்வஜ்ஞ வீரம் ஏறப்போக்கூடியவர். சர்வஜ்ஞ வீரம் ஏறத்துக்கு முன்னாடி அவருக்கு சர்வவிதமான ஞானத்தையும் கல்வியும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுவும் அம்பாளுடைய ஒரு நோக்கம்தான். தன்னுடைய கணவனே வந்து மனிதாவதாரம் எடுத்து வந்திருக்கார் சங்கரன் அப்படிங்கிறதான பேரில். அம்பாள் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கேர் எடுக்காமல் இருப்பலான்னா. ஆகவே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடங்களில் போய் ஒரு விதமான படிப்பு விஷயங்கள் எல்லாம் கற்றுட்டு வரார். இன்றைக்கி என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பெரிய கச்சேரி ப்ரோக்ராம் பகவத்பாதருக்காக அமைச்சு கொடுக்கா. பராசக்தி வந்து தன்னுடைய திருமஞ்சத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கா. ரத்ன சிம்ஹாசனாருடையாக லலிதாம்பிகா ஸ்வரூபத்தில் பஞ்சபிரம்மாசனத்துக்கு மேலே அப்படி ஸ்ரீ மகாராஜ்னியாக உட்கார்ந்து ஒரு கச்சேரி ப்ரோக்ராம் நடக்கிறது. அதை கேட்க பண்ணிருக்கா. கச்சேரிக்கு பாட வந்திருக்கிறது யாரு? எல்லா கலைகளுக்கும் நாதையாகவும் தாயாராகவும் இருக்கக்கூடியதான மகா சரஸ்வதி. சரஸ்வதி தேவி தான் இன்னைக்கு பிரசன்ட் பண்ணுறா கச்சேரியை அம்பாளுக்காக. சதஸ் இருக்கிறதா நிறைய பேர் உட்காந்துட்டு கேட்டுட்டு தான் இருக்காத, இதெல்லாம் திவ்ய சதஸ்ஸு. நாமளும் தியானத்தில் இப்படிலாம் உட்காந்து அனுபவிக்கணும். நான் இதெல்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன் இந்த மாதிரி. அதனால் எனக்கு சொல்கிறதுனா அவ்வளோ பரம சந்தோஷம். நம்ம பூஜைகள்லாம் கூட நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. அவிசாசனமத்னி ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்கிற நேரத்தில் சில நேரங்களில் அம்பாவனத்துக்குள்ளே போகிற மாதிரியும், சில நேரங்களில் கிருஷ்ண பரமாத்மா வந்து கோபிகளோட கோபி தலாப் அப்படிங்கிறதான அந்த இன்னைக்கு நிதிவன் அப்படின்னு பேர் போட்டிருக்கா, அதுக்கு மதுவன் அப்படின்லாம் பேரெல்லாம் போட்டு மாற்றி போட்டுருக்கா.
அதில் வந்து ராசக்கிரீடா வைபவங்களை செய்கிறார். ஒரே கிருஷ்ணன் ஒவ்வொரு கோபிகளுக்கும் ஒரு கிருஷ்ணனாகி மாறுகிறார். இதெல்லாம் அஷ்டமா சித்திகளில் வரக்கூடியதான தத்துவங்கள். சித்தி இருக்கக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் பண்ண முடியும், ரொம்ப எளிதாக பண்ண முடியும் இதெல்லாம். அப்போ அத்தனை கோபிகளுக்கும் அப்செட் பண்ண வைக்காம அவங்கள எல்லாரும் கிருஷ்ணன் கூட தானே இருந்தா அப்படின்னு சொல்லுங்கிற அளவுக்கு அத்தனை பேரோடு சேர்ந்து அவர் நிறுத்தம் ஆடுறார். அவங்களோட அந்த விளையாட்டு போட்டிலே ஈடுபடுற நேரம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாவனை பண்ணி கற்பனை பண்ணி பார்க்கறது. கற்பனை பாவனை எல்லாம் இருந்தால் கூட அது தோன்றது அப்படின்னா நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு, அதோட சம்பந்தம் இருக்குன்ற அர்த்தம். சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய இந்த மனசு சிந்திச்சு பார்க்கவே செய்யாது. ரெஸ்ட் அஷூர்ட். பல ஜென்மாக்களில் நாம் செஞ்சிருக்கக்கூடியதான கற்றதான வித்தை, அனுபவிச்சதான அனுபவம் இதெல்லாம் தான் இந்த ஜென்மாவில் நம்மளோட சேர்ந்து வந்துட்டு இருக்கு. ஆகவே நாம் இறைவனை புகழ்கிறோம், இறைவனை தியானம் செய்கிறோம், இறைவனுடைய உருவங்களை நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடி அனுபவிச்சது தான். இப்போ நமக்கு அந்த அனுபவ யோகத்தை கொடுத்து அந்த சுகத்தை அனுபவிக்க வைக்கிறது. அப்போ அந்த கிருஷ்ண பரமாத்மா கோபிகளோட ராசக்கிரீடா வைபவத்தில் நடனம் ஆடுகிற நேரத்தில் நாமளும் நடுவில் போய் ஆளணும். சில நேரங்களில் யாரோட ஏதாவது கீழே விழுது அப்படின்னா அவளுக்கு எடுத்து கொடுக்கறது. பேட்மிண்டன் கேமை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பால் அடிக்கிற நேரத்தில் அது வெளியில் போச்சு அப்படின்னா வைட் பாலை வெளியில் போகிறத நேரத்தில் அது பொறுக்கின்னு வரதுக்கு 2-3 பசங்க இருப்பா, அதை கொண்டு வந்து கொடுப்பா. அப்போ இந்த விளையாடுறவங்க வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுடைய முதலில் தட்டி விட்டு சேர்ந்து ஃபோட்டோவில் எடுத்து நடக்கும். இதுபோல் அந்த ராசக்கிரீடா வைபவம் நடக்கிற நேரத்தில் மனிதர்களுக்கெல்லாம் அலோடு கிடையாது. சாதாரணமான மனுஷ ஜீதிகள் அங்கே யாருக்கும் அங்கே போட முடியாது, கண்ணு கொட்டையாக போயிடும். இன்றைக்கும் அந்த நிதிவனத்தில் போகிறது ராத்திரி யாரும் தங்கக்கூடாது அப்படின்னு நியமம் இருக்குது. அங்கே போனவன் திரும்பி வர மாட்டா, அப்படி திரும்பி வந்தாலும் ஊமையாக போயிடுவான், இல்லைன்னா காது கேட்காம ஆகிடும், எல்லாம் பிரம்மை மந்த புத்தி ஆகிடுவான், பிரச்சனை போயிடும். இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு இன்றைக்கும் மேலே அனுபவங்கள் இருக்குது. காலையில் பார்க்குற நேரத்தில் அந்த குளம் வந்து ட்ரையாக இருக்கும், இரவு நேரத்தில் அது பூர்ணமாயிடும், தண்ணி ரொம்பிடும். அப்படி இதெல்லாம் மாயினுடைய உஸ்தாதாச்சே கிருஷ்ணன். அப்போ நம்ம வந்து அந்த அனுபவத்தை அங்கே அனுபவிக்கிறோம். ஏதாவது யாரோடாவது துணியோ துண்டோ ஏதாவது கீழே விழுது அதை எடுத்து அவங்ககிட்ட கூட கொடுக்குறது. அப்படி நம்ம பார்ட் ஆஃப் அந்த விளையாட்டு போட்டியில் நம்மள ஒரு பார்ட்டாக ஒரு 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 அங்கமாக நம்ம சேர்ந்து அந்த சுகத்தை அந்த அனுபவிக்கிற நேரம், அது இந்த 30, 40, 50 பேர் சேர்ந்து அகிர்நந்தினி பாடி வாசித்து அந்த நேரத்தில் இருக்கிறதான அந்த அனுபவம், அந்த தியான அனுபவங்கிறத வந்துட்டு சொல்லித்தக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அனுபவம் அது. அதுபோல் இங்கே பகவத்பாதர் எந்த இடத்துக்குள்ள வேணா பூந்துடுவார், அங்கே என்ன நடக்கிறதுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. இன்னைக்கு என்ன பண்ணுறா அப்படின்னா, மகா சரஸ்வதி தேவி என்பவள் தன்னுடைய கச்சபிங்கிறதான வீணையை வைத்துக்கொண்டு பாடத் தொடங்க போகிறார். சதசு ரொம்ப இருக்கு, எல்லாரும் முக்கியமான அதிதிகள் எல்லாம் இருக்கா. பகவத்பாதர் உட்காந்துட்டு இருக்கார். அது போலவே பகவத்பாதர் அம்பாளுடைய திருவடிகளில் நமஸ்காரத்தை பண்ணி, அம்மா இன்னைக்கு என்ன விசித்திரமாக இருக்கு இந்த சபை, இன்னைக்கு என்ன அனுபவமோ அப்படின்னு ஆவலோடு இருக்கார். அம்பாள் வந்து தன்னுடைய புன்சிரிப்பினாலையும் கடைக்கண்ணாலையும் பகவத்பாதருக்கு அனுகிரகம் பண்ணி, நீ இப்போ பண்ண போகிறதான அனுபவம் இருக்கே, இது வாயால் சொல்லித்தக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சுகத்தை கொடுக்கக்கூடியதான அனுபவம், பொறுத்திருந்து பார் அப்படின்னு. அப்போ என்ன சொல்றார் அந்த ஸ்லோகத்தில், விபஞ்சியா காயந்தி விவித அபதானம் பசுபதேஹே त्वयारब्धेव वक्तुं चलित शिरसा साधुवचने तदीयैर्माधुर्यैः अपलपिततन्त्री कलरवां निजां वाणी निचूलयति चोले न निभृतं विपञ्जा गायन्ति विविधमपधानं पशुपतेः त्वयारब्धे वक्तुं चलित शिरसा साधु वचने तदीयैर्माधुर्यैरपल पतितन्द्री कलरवां निजां वीणां वाणी निचुलयति चोलेन निवृधम् विपञ्जा गायन्तीहि. விபஞ்சி அப்படின்னா வீணை. வீணைக்கு பலவிதமான பேர்கள் உண்டு, 10-12 பேர் உண்டு வீணைக்கு. அமரகோஷத்தில் வியாக்கியானம் செய்யறது வீணையினுடைய பேர்கள் எல்லாம். இங்க விபஞ்சியா அப்படிங்கிறதான வார்த்தை உபயோகப்படுத்துகிறார் பகவத்பாதர். விபஞ்சியா காயந்தீகி, வீணையினால கானம் செய்யக்கூடியவள், வீணையை வைத்துக்கொண்டு கானம் செய்யக்கூடியவள். விவித மபதானம், பலவிதமான புகழ்களை, யாருடைய புகழ்கள், யாருடைய பாராட்டுக்கள், பரமேஸ்வரனுடைய திருவிளையாடல்கள், பரமேஸ்வரன் சாதிச்சதான அஷ்டவீரியமான அஷ்டவீரங்கள், அவருடைய போட்டிகள், அவர் செஞ்சதான லீலைகள், இப்பேற்பட்டதான
தத்துவங்களை எல்லாம் உட்கொண்டதான பாட்டுகள். இந்த காலாபனம் செய்கிறார். பசுபதேகே, யாரை பத்தி? பசுபதியை பத்தி. அபதானம் அப்படிங்கிறதான நாமம், புகழ்ந்து பேசுகிறது. அதே நேரத்தில் அபவாதம் சொல்லிடக்கூடாது. அபவாதம்னா தப்பான சொற்கள், பொய் அப்படிங்கிறது அர்த்தம் எல்லாம் உண்டு. இந்த அபதானம் சம்ஸ்கிருதத்துக்கான மகத்துவம் ஒரு சின்ன வார்த்தையில அர்த்தமே மாறி போயிடும். நாரி நரி சொல்ற மாதிரி. இப்படி பரமேஸ்வரனுடைய பலவிதமான அபதானங்களை பற்றி மகா சரஸ்வதி என்பவள் அம்பாளுக்கு முன்னாடி அமர்ந்து தன்னுடைய வீணைக்கு பேரு கச்சபி. ஒவ்வொருத்தருடைய வீணைக்கு ஒவ்வொரு பேரு. நாரதருடைய வீணைக்கு மகதி. துவயாரப்தேவக்தும் சலித சிரசா சாதுவஜனே. அப்படி கௌரவமாக மகா சரஸ்வதி என்பவள் இந்த ஸ்லோக பாடல்கள் எல்லாம் ரொம்ப அமக்கலமாக பாடுறா. அம்பாளுக்கு சொல்லிக் கொடுக்குவா வேணும் எப்படி பாடணும் அப்படின்னு. எல்லா கலைகளுக்கும் நாதையான சக்தி உருவமான இந்த மகா சரஸ்வதி தேவி அவ்வளவு சாதுரியமாக தன்னுடைய வீணாலாபனம், அதே போலவே மாதுரியமாக இருக்கக்கூடியதான வாக்சித்தி படைத்ததான வஜனத்வனி. இதுக்கு பிரம்மத்தினுடைய நாத பிரம்மம், ஜீவ பிரம்மம் அப்படின்லாம் உண்டு. சப்த பிரம்மம், வாட்ச பிரம்மம் அப்படின்லாம் உண்டு. அதுல இந்த சப்த பிரம்மம் அதாவது நாமம் ரூபம் தானே ரெண்டு முக்கியமான தத்துவங்கள் உலகத்துல. நாமம் இருந்தா ரூபம் இருக்கும், ரூபம் இருந்தா நாமம் இருக்கும். அப்படி தன்னுடைய வாய்ப்பாட்டினாலையும் கைகள்னால வாசிக்கக்கூடியதான வீணையினுடைய மாதுரிய ஸ்வரத்தினாலையும் அம்பாளை ரொம்ப அதிசயப்படுத்தும்படியான அளவுக்கு வாசிக்கிறார். நிறைய சங்கதிகளை எல்லாம் போட்டு பிரமாதமாக வாசிக்கிறார். அப்படி வாசிக்கிற நேரத்துல அம்பாள் தன்னுடைய சிரஸ் இப்படியே கொஞ்சம் அசைக்கிற, ஆற்றா, பலே பலே அப்படி சொல்ற மாதிரி. ரசிக்கிறதான அதுக்கு பேரு. கையினால தட்டி வாசிக்கிற, கையினால தட்டுவார்கள் சில பேர், தாளம் போடுவார்கள், பலே பலே அப்படின்னு கையால ஆக்ஷன்ஸ் எல்லாம் கட்டுவார். அதுக்கு கரம்பம்னு பேரு. இந்த ஃபங்க்ஷனுக்கு தலையை அசைக்கிறதுக்கு பேரு சிரகம்பம்னு பேரு. கரம்பம் சிரகம்பம் அது தலையாட்டுறதுக்கு பேரு. இங்க அம்பாள் தன்னுடைய சிரஸை ஆட்டுகிறாள். ஆஹா பலே பலே, ரொம்ப பிரமாதம் அப்படின்னு. இப்ப சரஸ்வதி தேவி என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னா, தன்னுடைய பாட்டிலையும் தன்னுடைய வீணையிலிருந்து வரக்கூடியதான அந்த மதுரஸ்வரத்தையும் அம்பாள் அனுபவிச்சு ரொம்ப ரசிக்கிறா. நான் இன்னைக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன், அம்பாளையே ரசிக்கும்படியான அளவுக்கு என்னால பாட முடிஞ்சது அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்தை அம்பாள் சரஸ்வதி தேவிக்கு விட்டுக்கிறார். சரஸ்வதிக்கு இந்த விதமான விசாரங்களும் கிடையாது. ஒரு கவி வர்ணிக்கிற நேரத்தில் இப்படியெல்லாம் கொஞ்சம் இடங்கோடுகள் எல்லாம் போடுவார். கவி என்ன சொன்னாலும் பாவம் கிடையாது. என்ன கவிதைக்கு பொய் அழகு அப்படின்னு சாஸ்திர விதி. கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறதும் கொஞ்சம் காவியத்துவம் சமைக்கிறதும் இல்லைங்கிறது ஒரு கவியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாவம் ஆகாது. அது அவனோட அதிகாரம், அவன் லெவலில் உட்காந்து அதை சொல்றதுக்கு. அதுபோல இங்கன்னு சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை மகா சரஸ்வதி நினைச்சிட்டு இருப்பள் அம்பாள் தன்னுடைய ஸ்வரஸ்தானத்திலையும் தன்னுடைய வீணா வாயனையில் இருக்கக்கூடியதான மகத்துவத்தையும் அவ்வளோ அழகாக ரசிக்கிறா. அதனால தான் அம்பாளை தலையாட்டி என்னை பிரசசம் பண்றா அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்தை இங்க ஒரு கற்பனை பாவனையில உருவாக்கி விடுகிறார். ததீயேர் மாதுர்யைஹி அபலபித தந்திரி கலரவாம். அம்பாள் இப்படி ரசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல நடுவுல தன்னுடைய திருவதனத்தை திறந்து 2 வார்த்தை பேசுறார். ஆஹா பலே பலே, அவ்வளவுதான், பிரமாதம், ரொம்ப அழகு அப்படிங்கிறதான 2-3 வார்த்தைகளை சொன்னதுமே சரஸ்வதி தேவிக்கு ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுது. சரஸ்வதி தேவி என்ன நினைச்சுக்கிறா, நான் அவ்வளோ அழகா பாடி இருக்கேன், என்னுடைய வீணையும் ஒத்தாசையாக இருந்து இந்த கச்சேரியை அவ்வளோ பிரமாதமாக பண்ண வச்சு அம்பாளுடைய சிரஸ் ஆட்டி அம்பாளுடைய பிரசன்ஸை வாங்கிக்கிற அளவுக்கு நான் இதை என்னால் அம்பாளுக்கு பிரசன்ட் பண்ண முடிஞ்சது. அம்பாள் 2-3 வார்த்தைகள் திரும்பி சொல்றா. அந்த வார்த்தை கேட்ட மாத்திரையிலேயே அது என்னுடைய ஸ்வரத்தையும் என்னுடைய வீணையிலிருந்து வரக்கூடியதான ஸ்வரத்தையும் அதிகரிக்கும்படியான அளவுக்கு அதை விட அழகாக இருக்கக்கூடியதான லலிதா சகஸ்ரநாமத்துல நிஜசல்லாப மாதுர்ய வினிர்பத்சித கச்சப்பேஹி. கச்சப்பி அப்படிங்கிறதான இந்த மகா சரஸ்வதியினுடைய இந்த வீணை அதுலேருந்து வரக்கூடியதான நாதத்தை விட அதிக மாதுரியமாகவும் இனிப்பாகவும் இன்பமாகவும் இருக்கக்கூடியதான ஸ்வரம் அம்பாளுடைய துணிக்கு இருந்தது. நிஜசல்லாபம் சும்மா கேஷுவலா பேசுறதே, ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப பிரமாதமா பேசணும், இம்ப்ரெசிவாக பேசணும் அப்படிங்கிறதான எண்ணம் இல்லை. சாதாரணமாகவே லலிதா பரமேஸ்வரி பேசினா நிஜசல்லாப மாதுரியம், அந்த மாதுரியம் அப்படிங்கிறதான அந்த அழகு, தேன் போன்றதான, தேன் எப்படி இனிக்குமோ அதுபோலதான ஒரு நாதம் அம்பாளுடைய நாக்கிலிருந்து வெளியே வருது. வினிர்பத்ஸ்தகச்சப்பேஹி, அந்த சரஸ்வதி தேவியினுடைய வீணையிலிருந்து வரக்கூடியதான நாதத்தை அதிகரிக்கும்படியான அளவுக்கு அதை வசந்துகுனிச்சு உசந்ததான நிலையை உருவாக்குறது அப்படிங்கிறதான ஒரு தத்துவத்தை லலிதா சகஸ்ரநாமத்துல நாம் படிச்சிருப்போம். அதுபோல இங்க என்ன பண்றா அப்படின்னா, அம்பாளுடைய திருவதனத்திலிருந்து வந்திருந்தான 2-3 வார்த்தைகள் அவ்வளவுதான். அபலபித தந்திரி கலரவாம், அதாவது அபகாசம்னு பேர். அது அபகாசம் அப்படின்னா நான் பேசினது ஒண்ணுமே இல்லை, இல்ல நான் வாசிச்சது ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் பரிகாசம் பண்ற அளவுக்கு ஆயிடுத்து இப்போ அப்படிங்கிற லெவலில் வந்துடுறான். அதாவது
பராசக்தியான உன்னுடைய பேச்சின் இனிமை வந்து என்னுடைய வீணை தந்தியின் ஒலியை பரிகாசம் செய்வது போல இருப்பதால் அந்த சரஸ்வதி என்ன பண்றாளா வேகமா, யார்கிட்டையும் ஒன்லே சொல்லிக்காம கண்டுக்காம குயிக்கா நிஜாம் வீணாம் வாணி நிச்சுலயதி சோலே ந நிபிருதம், தன்னுடைய வீணையை வந்து சரஸ்வதி தேவி டப்கர் மூடி விடுறா. எதனால? உரைய போட்டு மூடி வச்சு விடுறா. இனிமே ஓப்பனே பண்ண போறல அடுத்த கச்சேரி வரைக்கும். இந்த சூளையதி எப்படின்னா, சூளம் அப்படின்னா அதுல இருந்தா சோளம்ங்கிறதான பேர் வந்திருக்கு. இந்த கோணு அதுக்கு மேல கவரிங் இருக்கும் அல்வா. நம்ம பஞ்சகோஷாந்தரஸ்திதமாக அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், ஞானமய கோஷம், விஜயானமய கோஷங்கிறதான 5 கோஷங்களுக்குள்ள இந்த இதயத்துக்கு மேல இந்த 5 கோஷங்களை வச்சு மூடி அதுக்குள்ள ஜீவாத்மா உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுபோல சோளத்துல வந்து மேல அதனோட கவர் சட்டை இருக்கு, அதனோட ஷீட்ஸ், அதனுடைய ஸ்கின்ஸ், அதால அது மூடி உள்ள சோளம் உள்ள இருக்கு, மேல கவரிங் மூட வச்சிருக்கு. அதனால அதுக்கு சூளையதி அப்படின்னு பேர். அப்படிதான் சோளங்கிறதான பேர் கூட வருது அப்படிங்கிற. எந்த விதமான சத்தம் ஒன்றும் பண்ணாம சடனா அம்பாளுடைய திருவதத்திலிருந்து இந்த வார்த்தை வெளியே விழுந்ததும் அந்த பிரசம்சமாக இருக்கக்கூடிய இந்த புகழ் மொழியை கேட்ட உடனே அந்த நாதம் என்பது வந்து மகா சரஸ்வதியை வந்து அதிர வைக்கிறது. அப்ப தீர்மானம் பண்ணிட்ட அந்த நிமிஷத்திலேயே இனிமே நான் வாசிக்கிறதாவது பாடுறதாவது அம்பாள் நீ பேசுவள் 2-3 பேச்சு கூட பேச வாய்ப்பு உண்டு, அதை கேட்கறதுக்கு அது நாம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அதை கேட்போம் அப்படிங்கிறத அந்த எண்ணத்துல என்ன பண்றா அப்படின்னா தன்னுடைய வீணையினுடைய அந்த கவர் இருக்கு, கவர் போட்டு மூடிடுறா. மூடிட்டு அம்பாள் நீ தான் பேசுவடா அப்படின்னு கேட்குறோம். சரஸ்வதி தேவிக்கு கைண்ட் ஆஃப் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குமோ அப்படிங்கிறதான ஒரு சந்தேகத்தை எழுப்பி விட்டார் பகவத்பாதர். என்ன காரணம் அப்படின்னா, சரஸ்வதி தேவி நினைச்சு விட்டா தன்னுடைய கானாலாபனத்தினாலையும் தன்னுடைய வீணை வாசிக்கிறதான அந்த சப்தத்வனியும் மகிழ்ந்துதான் பராசக்தி வந்து தலையாட்டி தன்னை பிரசம்சை செய்தாள் அப்படின்னு. கிடையாது. பராசக்தி எதுக்காக தலையாட்டினா, பராசக்தி எதனால ரசிச்சா, பராசக்தி எதனால தன்னையே மறந்து புகழ்மொழி சொன்னால் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் எடுத்து சொல்லுகிறாருங்க. மகா சரஸ்வதியானவள் யாரை பற்றி பேசினா, பரமேஸ்வரனுடைய புகழை பற்றி பேசுகிறார். பரமேஸ்வரன் பண்ணினதான தன்னுடைய லீலா வைபவங்களையும் திருவிளையாடல்களையும் தான் இங்க ஸ்தோத்திரமாக பாடல்களாக பாடி அம்பாளுக்கு தெரிவிக்கிறார். பரமேஸ்வரனுடைய திருநாமங்களை யாரெல்லாம் சொல்லுவார்களோ, பரமேஸ்வரனுடைய வீராட்டகாசங்களை யாரெல்லாம் புகழ்வார்களோ, பரமேஸ்வரனை யாரெல்லாம் எந்தெல்லாம் நேரத்தில் ஜபம் செய்திருப்பாளோ அந்த நேரத்தில் எல்லாம் பராசக்தி பரம சந்தோஷத்தை அடைகிறாள். உத்தமையான ஒரு சுமங்கலி என்பவள் பராசக்தி நித்திய சுமங்கலி, தீர்க்க சுமங்கலி கிடையாது, நித்திய சுமங்கலி. அந்த நித்திய சுமங்கலியா இருக்கக்கூடியதான பராசக்தி சாதா சுமங்கலிகளுக்கு வந்து அப்ளிகபிள். உத்தமையான ஒரு திருமணமான ஒரு சுமங்கலி பெண் தன்னுடைய கணவனை புகழ்கிறதை கேட்பதற்கு தான் அவளுக்கு வந்து அதிகம் இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ண முடியும். அதாவது ஒரு பெண் எப்பவுமே திருமணமான பிறகு தன்னுடைய கணவனை யாரெல்லாம் பிரசம்சை செய்கிறார்களோ அவர்களெல்லாம் நல்ல எண்ணத்தோட அவர்களை பார்த்து பிரசம்சை செய்யவும் ஆசீர்வாதம் செய்யவும் அவர் தட்டி கொடுத்து அவர்களுக்கு வந்து சம்மானம் கொடுக்கவும் முயற்சி செய்வாள். அது அல்லாத கேஸு கணவனை பற்றி யாராவது நல்ல புகழ்ந்தா கூட இவளுக்கு என்னெல்லாமோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன் நம்மளை விட்டுட்டு நம்ம கணவனை பற்றி பேசுகிறாளே அப்படி. நிறைய குடும்பங்கள் இதை பார்க்கலாம். ஒரு வீடுகள், சில வீடுகளில் பெரிய அட்டிப்படி லகலே ஆகிடும். இன்விடேஷன் அனுப்பிச்சிடுவா பை மிஸ்டேக், உங்களை நாங்கள் இன்வைட் பண்ணுறோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்ட்டு. ஒரு வேளை பை மிஸ்டேக் அந்த மாமாவோட பேரை போட்டிருப்பா அந்த பத்திரிகையில். சில பேர் இந்த மாமா அண்ட் ஃபேமிலி போடுவா, சில பேர் வந்து மிஸ்ஸஸ் சோன்சோ அண்ட் மிஸ்டர் சோன்சோ அப்படின்னு போடுவா. அதாவது ஸ்ரீமதி அண்ட் ஸ்ரீ, உங்களை நாங்கள் இந்த அழைப்பு பத்திரம் வழியாக எங்களுடைய இந்த ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணுறதுக்காக அழைக்கிறோம் அப்படின்ட்டு. சில அச்சுப்பிச்சுகள் தெரியாது பாவம், அந்த மாமாவோட பேரை போட்டுருவா, அவ்வளோதான். வீடு 3 ஆகும், நான் வரமாட்டேன், என்ன கூட்டத்திலே, என்ன எதுக்கு நெக்லெக்ட் பண்ணுறா. இவர் போகிறதுக்கு பிளான் இருந்தால் அதை பிளானும் போகும், கொலாப்ஸ் ஆகிடும். இப்படி மொத்தத்தில் வீட்டிலே வந்து ரகலமாயிடும். இதெல்லாம் வந்து சுண்டித்தனம், முட்டாள்தனம். தலைவன் இருப்பதனால்தான் தலைவியை சேர்ந்ததான மக்களும் வாழ முடியும். பட் அந்தந்த காலத்தில் அந்த மாதிரி பிரெட் வின்னருக்கு தான் எப்பவுமே மகத்துவம். நிறைய பேரண்ட்ஸுக்கிட்ட கூட பார்க்கலாம். அது எந்த குழந்தைகள் அவங்கள பார்த்துக்கிறாளோ, எந்த குழந்தைகள் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சாதிச்சு கொடுக்குறாளோ அவங்கள்ட்ட கொஞ்சம் பிரியம் ஜாஸ்தி காட்டுவார்கள். இது நேச்சர். அவங்களை தப்பு சொல்லி பிரியம். எல்லா தாய் தந்தைகளுக்கு எல்லா குழந்தைகளும் பிரியம் தான். இருந்தால் கூட அவர்களுக்கு வந்து உபயோகப்படும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடியதான குழந்தைகளெல்லாம் கொஞ்சம் அன்பு இன்பு அதிகமாகும். ஒரு பெண்ணுக்கு வந்து சொல்லியிருக்கிறதான சாதனையில் ரொம்ப பெரிய சாதனை என்னவாம் தெரியுமா? உலகத்தில் ஒரு திருமணமான பெண்ணுக்கு, ஒரு சுமங்கலிக்கு கிடைக்கிறதான பெரிய சாதனை என்ன அப்படின்னா, கணவனுடைய அன்பும் இன்பத்தையும் பெறுவதுதான் அவளுடைய பெரிய தபசு அப்படிங்கிறார்.
ஸோ ஒரு பெண்ணுக்கு கணவனுடைய அன்பும் இன்பும் இருந்தா அவள் வந்து எப்பேற்பட்டதான ஒரு நிலையையும் தரணம் செய்ய முடியும், எந்த ஒரு சொசைட்டியில் போய் தலைநிவர்ந்து நிற்க முடியும், யாரிடமும் எதிர்க்கத்துக்குள்ளதான சக்தி உருவாகும், எதையும் கற்றுக்கக்கூடியதான சக்தி உருவாகும், பயங்கரமான ஒரு ஆற்றல் அவங்களுக்கு கிடைத்து விடும் அப்படின்னு அனுபவம் இருக்கிறதான மகர்ஷிகளே அபிப்பிராயப்பட்டிருக்கார்கள். ஆகவே ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப முக்கியம் என்னது அப்படின்னா கணவனுடைய அன்புக்கும் இன்புக்கும் பாத்திரமாகிறது. அப்போ இங்க பராசக்தி தன்னுடைய இந்திரியங்களை பூராவும் பரமேஸ்வரனுக்காகவே அர்ப்பணம் செய்திருக்காள். ஆகவே அம்பாள் சிரிக்கிறா, அம்பாள் கேட்கிறா, அம்பாள் பார்க்கிறா, அம்பாள் பேசுறா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பரமேஸ்வரனுடைய குணகணங்களை யாரெல்லாம் சொல்கிறார்களோ செய்கிறார்களோ அது ரொம்ப பிரியமாக கேட்கிறா தேவி. தன்னை புகழ்கிறதையும் கேட்டுக்கொள்கிறாள். பல நாமங்கள் இருக்கிறதுக்காக நாம பாராயண பிரீதரந்தி வித்யா நடேஸ்வரேன மகாகுரு உதாரணமான லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கிறதா திருநாமம். நாம பாராயணங்கள் செய்தால் பராசக்திக்கு ரொம்ப பிரியம். மற்ற தெய்வங்களை தெய்வீகமாக இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களை எல்லாம் புகழ்கிறது கேட்டாலே அம்பாளுக்கு சந்தோஷம். அம்பாளை புகழ்ந்து பாடினா அதை விட சந்தோஷம். அதை விட அதிகமாக சந்தோஷமாக இருக்கிறதான நிலை என்ன அப்படின்னா தன்னுடைய கணவனான பரமேஸ்வரனை யாரெல்லாம் வாழ்த்துகிறார்களோ புகழ்கிறார்களோ அவருடைய வீர செயல்களை எல்லாம் தானும் கற்றுணர்ந்து பிறருக்கும் சொல்லிக் கொடுக்கிறார்களோ அவர்களை பார்த்தால் அம்பாளுக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். தன் கணவனை எப்படி அம்பாள் நேசித்து பரிச்சாரம் செய்வார்களோ அது போலவே சிவபக்தர்களை பார்த்தா அவ்வளவு சந்தோஷம் அம்பாளுக்கு. மமது மதம் சிவநாமதனே பவதி கிருபயா கிமுத கிரியதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே. என்னுடைய மதம் சிவமதம். யாரெல்லாம் இப்படி சிவமதத்தில் இருக்கார்களோ அந்த சிவனை புகழ்கிறார்களோ அந்த சிவனை தியானம் செய்கிறார்களோ பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் முதல் அம்பாள் அனுகிரகம் செய்வாள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவே பராசக்தி வந்து இங்க தலையாட்டி ரசிச்சு அனுபவிச்சு புகழ்மொழி சொன்னால் அப்படின்னா அதற்கான காரணம் சரஸ்வதி தேவி என்பவள் பரமேஸ்வரனுடைய குணகணங்களை பாடினாள். சரஸ்வதி தேவி பரமேஸ்வரனுடைய குணகணங்களை பாடுவதற்கு இனி ஒரு காரணமும் உண்டு. பரமேஸ்வரனுடைய பெண் மாணவர்கள், அதாவது கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ், பரமேஸ்வரனுக்கு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இந்த பெண்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவா. அதில் பரமேஸ்வரனுடைய சிஷ்யாக இருந்தவள் சரஸ்வதி தேவி. அதனால் அங்கே ஒரு ரிலேஷன்ஷிப் ஜாஸ்தி வர. அதனால் கைலாசத்தில் மகா சரஸ்வதியை அடிக்கடி பார்க்கலாம். தன்னுடைய குருவை வந்து நமஸ்காரத்தை பண்ணி போகிற வழக்கமும் மகா சரஸ்வதிக்கு உண்டு. அப்பேற்பட்டான மகா சரஸ்வதிக்கு ரொம்ப சந்தோஷம் பரமேஸ்வரனை பற்றி பாடுறதுல. அப்படிதான் சரஸ்வதி தேவியானவள் சலகலா வல்லபை, எல்லா கலைகளுக்கும் தயாராக இருக்கக்கூடியவள். அப்பேற்பட்டதான அந்த தேவி பரமேஸ்வரனுடைய புகழ்களை பாடுறதுனால அம்பாளை வந்து ரொம்ப சீக்கிரமாக ரசிக்க வைக்க முடிஞ்சது, அம்பாளுடைய புகழ் பாராட்டுக்கு பாத்திரமாக முடிஞ்சது. அப்படிங்கிறதான சத்தியத்தை, அந்த ரகசியத்தை, இந்த நிகழ்ச்சியை பகவத்பாதர் தன் கண் முன்னாடியே பார்க்கிறார் சபையில். அப்பதான் தெரியறது. ஏன்னா இவர் ரெண்டும் கேட்டிருக்கார். அதாவது சரஸ்வதி தேவி பாடுறதான பாடல்கள், அந்த சப்தத்வனி, அந்த சப்தம், அதே மாதிரி வீணையிலிருந்து வரக்கூடியதான துவனி, இந்த ரெண்டு துவனியும் கம்பேர் பண்ணுறத அதுக்கு மேலே ஒரு கட்டையில் நிற்கிறது அம்பாளுடைய வதனத்வனி. ஸோ தேர்ட் பார்ட்டிக்கு தான் ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும் அல்லவா? அது மாதிரி இங்கே பகவத்பாதர் உட்கார்ந்துட்டு இருக்கார், கை கட்டி வாய் ஒத்தி அம்பாளுக்கு என்ன என் கையால் எழுத வைக்க போறா அப்படிங்கிறதா அந்த ஆர்வத்தோட அவர் உட்காந்துட்டு அங்கே இருக்கார். அந்த நேரத்தில் அவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு ஆச்சரியகரமான ரூபத்தில், இதுக்கு வந்து அதிசயோக்தா அலங்காரம் அப்படின்னு பேரு கவிதையில. ஒவ்வொரு அலங்காரங்கள் உண்டு. அப்பேற்பட்டதான ஒரு அலங்காரத்தை இங்கே உபயோகப்படுத்துகிறார். அதனால அவர் சொல்றார், அப்பேற்பட்ட அனுபவம் இருக்கிறதான மகான்கள் சொன்னாதான் அதுக்கு மதிப்பு மரியாதையும் ஜாஸ்தி. ஆகவே பரமேஸ்வரனுடைய எப்பேற்பட்டதான புகழ்கள், தக்ஷயாகம், காலகுடவிஷம் உண்டதான கதை, மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் அக்னிஸ்வரூபமாக வந்து காட்சி கொடுத்ததான செயல், கஜாசுரன் தாரகாசுரம் போன்றதான ஜலந்தாசுரன் போன்றதான அரக்கர்கள் எல்லாம் வென்றதான கதை, இப்பேற்பட்டதான நிகழ்ச்சிகளை எல்லாம் பாடல்களாக பாடி, இப்போ ராமாயணம் பாடல்கள் ரூபத்தில் இருக்கு, பத்தி ரூபத்தில் இருக்கு, எல்லா விஷயங்களும் பத்தி ரூபத்தில் இருக்கு, வேதங் மந்திரங்கள் கூட பத்தி ரூபத்தில் இருக்கு. அதை நம்ம கத்தியமாக படிக்கிறோம். அதில் நிறைய அதிகமாக உபயோகப்படுத்துறது ரேவதி ராகத்தை யூஸ் பண்ணுவா. இதுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். சுக்கராச்சாரியர் அதுக்கு காரணம். எல்லாத்தையும் பத்து ரூபத்தில் வச்சா எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதான ஒரு கன்விக்ஷன், ஒரு கன்க்ளூஷனுக்கு வரா. அப்புறமா தான் இந்த ரீதியில் ரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறதான ஒரு சிச்சுவேஷன் அமைச்சு கொடுத்து தேவலோகத்தில் இருக்கிறதான சபையில. ஆகவே பராசக்தி வந்து தன்னுடைய தலையை ஆட்டி அந்த சரஸ்வதி தேவிக்கு தன்னுடைய புகழை தெரிவித்தால், அந்த புகழ் வசனத்திலிருந்து வந்ததான துவனி தன்னுடைய வீணையவடையும் தான் ஆலாபனம் செய்யக்கூடியதான தன்னுடைய மதுர ஸ்வரத்தையும் அதிகரிக்கும்படியான அளவுக்கு அழகாக இன்பமாக
இனிப்பாக இருந்து என்பதை வந்து பகவத் பாதரும் நோட் பண்ணியிருக்கார். அதே நேரத்தில் சரஸ்வதி தேவி வந்து சடனா கச்சேரியை நட்ட நடுவில் நிறுத்திவிடுறான். இனிமேல் நம்ம பாடிட்டு வந்து ஆக வேண்டியதில்லை. 2 விஷயம். 1, அம்பாளுடைய பாராட்டு கிடைத்தது, முடிச்சுக்கலாம். 2, அம்பாளுடைய துணியை கேட்ட பிறகு சரஸ்வதி தேவிக்கு பாடுறதுக்கே ஒரு கூச்சம் வந்து விட்டது. எப்பேற்பட்டதான மேதை இந்த இந்த சதஸில் வந்து நான் எப்படி பாட முடியுமே? என்னுடைய ஸ்வரஸ்தானத்துக்கு ஏதாவது மதிப்பு மரியாதை இருக்குமா? இதுவரை வரைக்கும் இவ்வளோ நேரமாக வாய முடின்னு அம்பாள் ரொம்ப கேட்டு ரசிச்சுட்டு இருந்தா. இப்போ அம்பாலே வாய் திறந்து 2 வார்த்தை சொல்லிட்டா. அந்த 2 வார்த்தையிலிருந்து வந்ததான மாதுரியம், அந்த மதுரமான இனிப்பாக இருக்கிறதான அந்த மதுரத்வனி, நான் இனி வாசிச்சு பிரயோஜனம் இல்லை, பாடி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு மூடிட்டு நிசப்தமாக அம்பாளுடைய திருவதனத்திலேருந்து இனியும் ஏதாவது 4 வார்த்தைகள் வருமா அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக அதை உற்று பார்த்து அதிலேயே கவனத்தை செலுத்தி உட்காந்துருந்தாள் அப்படிங்கிறதான ஒரு நிகழ்ச்சியை வந்து பகவத் பாதர் பார்க்குறார். அதனால தான் பகவத் பாதர் நமக்கு சொல்லித்தரார், இந்த மாதிரி நிகழ்ச்சி என் கண் முன்னாடி நான் பார்க்குறேன், இந்த அனுபவத்தை நான் அனுபவித்து விட்டேன். இது போலவே இதை ஜெபம் செய்யக்கூடியதான ஒவ்வொரு பக்தர்களும் இந்த சொற்பொழிவின் வழியாக அம்பாள் நம்மிடம் எதையாவது பேசுவார்களா, நமக்கு ஏதாவது 4 வார்த்தைகளை சொல்வார்களா அப்படிங்கிறதான ஏக்கத்துடன் நாம் பயபக்தி ஸ்ரத்தையோட அம்பாளுக்கு வந்து நல்ல ஸ்வரஸ்தானத்தோட நல்ல ஆலாபனம் பண்ணிட்டு அம்பாளுடைய புகழை நிறைய பாட வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். அப்படியானால் அதை விட ரொம்ப முக்கியம், பரமேஸ்வரனை வந்து பிரசம்சை பண்ணினா அம்பாளுக்கு திருப்தி அதிகமாகும். காரணம், நித்திய சுமங்கலி, தீர்க்க சுமங்கலி, சௌபாகிய சுமங்கலியாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுக்கு தன்னுடைய கணவனை பற்றி பேசுறதை காதால கேட்பதற்கு ரொம்ப ஆர்வத்தோடு உட்கார்ந்துருக்காள் தேவி. இதுக்கு முன்னாடித்த ஸ்லோகங்கள் நாம் கத்துண்டோம். அம்பாளே சுயம் பரமேஸ்வரனுடைய மகாத்மங்களை கீர்த்தனம் பண்ணி 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 நாக்கு செவந்து போயிடுது அப்படின்னு. அதுல வெண்மையான சரஸ்வதி தேவி உட்கார்ந்து சரஸ்வதி தேவி செவந்து போயிட்டா அப்படின்னு. அப்ப இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, அம்பாளுடைய பிரீதியை நாம் அடைய வேண்டுமானால் ரொம்ப எளிதான மார்க்கம் ஓம் நம சிவாய நமஹ அப்படிங்கிறதான பஞ்சாட்சரத்தை ஜெபம் செய்ய வேண்டும். பரமேஸ்வரா, எவ்வளவெல்லாம் சத்கர்மா பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் எங்களெல்லாம் நீ வந்து அனுகிரகம் பண்ணுகிறாய். இந்த பூலோகத்தில் மனித ஜென்மாக்களுக்கு இந்த இவ்வளவு சுகமாக வாழறதுக்குள்ளதான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது நீங்கள் தான். திரிபுராசுரங்களை சம்ஹாரம் செய்து திரிபுர சங்கம் ரொம்ப பிரசித்தி பெற்றதான ஒரு நிகழ்ச்சி அது. திரிபுர சம்ஹாரம் பலவிதமான அரக்கர்களை எல்லாம் கொன்று நமக்கு பூமியில் வாழும்படியான அளவுக்கு நல்ல ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கார் இறைவன். இப்படி தினமும் யாரெல்லாம் பிரசம்சை செய்கிறார்களோ அவர்களிடம் சக்தி நீ வர வேண்டாம் அப்படி சொன்னா கூட வந்துடுவலாம். ராமநாமத்தை ஜபிச்சுட்டு கதவை மூடிட்டு ஹனுமான் நீ உள்ள வரக்கூடாது அப்படின்னா அவர் சும்மா இருப்பாரா? கதவை இடிச்சுன்னு உள்ள வந்துடுவார். ராமநாமமே சொன்னால் அங்கே வருவார் ஹனுமான், க்ஷேமமெல்லாம் தருவார் ஸ்ரீராம பக்த ஹனுமான். ஜெயராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயராம். அதனால ராமநாமன் ஜபிக்கிற இடத்துல ஹனுமான்கிட்ட உனக்கு பர்மிஷன் இல்லை, நீ வராதே அப்படின்னு சொன்னா கூட இடிச்சுன்னு வந்து உள்ள வந்துடுவார். அதுபோலவே தான் சிவநாமத்தை சொன்னா சிவமதத்தை சேர்ந்து விட்டார்களானால், சிவபாஷாதர்களாகிவிட்டார்களானால் அம்பாள் வந்து அவர்களை வாரி அணைத்து பரிபூர்ணமான அனுகிரகத்தை செய்கிறாள் அப்படிங்கிறதான ஒரு சத்தத்தை வந்து பகவத் பாதர் இந்த ஸ்தோத்திரம் வழியாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார். விபஞ்சாகாயந்தி விலிதமபதானம் பசுபதேஹே ஸ்வயாரப்தே வக்தும் சலித சிரசா சாது வச்சனே ததீயைர் மாதுர்யைர் அபலபிதா தந்திரீகலரவாம் நிஜாம் வீணாம் வாணி நிச்சுளயதி சோளேன நிபிருதம். அந்த மூடி வைக்கிறதுடைய மகத்துவம் அப்படி என்னன்னா, நாம வந்து நமக்கு எங்கிருந்தெல்லாம் வெளியிலெல்லாம் கிடைக்கிறதான ஞானம் இருக்கோ இல்லை இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அதையெல்லாம் மூடி நாம் வந்து அந்தரீகமாக சுகத்தை அனுபவித்து கொண்டு உபாசனை செஞ்சோமானா அந்த உபாசனையில வந்து பகவதிக்கு ரொம்ப பிரீதி வருகிறது அப்படிங்கிறதான அர்த்தத்தை இது சொல்லுகிறது. அதனால மூடப்பட்டது நிச்சூளதை. வீணைங்கிறது ஒரு உபாதி, வீணையிலிருந்து வரக்கூடியதான சத்தம், வாயிலிருந்து சத்தம் வருது வைகிரி ரூபா. வாயை மூடிட்டா வீணையை மூடிட்டா சரஸ்வதி தேவி. அதாவது நம்ம வந்து புஸ்தகத்திலேருந்து வரக்கூடியதான் ஞானத்தையும் யாராவது எதாவது சொல்லி கேட்குற ஞானத்தையும் மூடி வச்சு விடணும். எப்போ? இறைவனுடைய குரல் கேட்குற நேரத்தில், இறைவன் நாமத்தை கேட்குற நேரத்தில் மானசீகமாக ஆந்தரிகமாக நாம் அந்த பரமேஸ்வரனை வந்து இந்த ஜீவோ பிரம்மைவ நாபரா, இது வந்து வேதவச்சனம். இந்த ஜீவன் தான் பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறது, அந்த பிரம்மன் தான் ஜீவஸ்வரூபமாக என்னுடைய இந்த உடம்பில் இருக்கிறது, நான் அந்த ஜீவனுக்குள்ள ஒட்டின்னு இருக்கேன், ஜீவன் என்ன கைவிட்டுறக்கூடாது
சரீரம் எப்பவுமே ஜீவனை விடாம துரத்துறது, பின்னாடி 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 போய் நிற்கிறது. ஆனா ஜீவன் கடைசியில் ஒரு நாளைக்கு போயிடும். அதுபோல கடைசியில் இருக்கிறது பாக்கி வருது எது அப்படின்னா அந்த பரஞ்சோதி சுரூபமான பராசக்தி அல்லது இந்த சதாசிவன் ஒருவர்கள் தான். அப்ப நம்ம நம்மளுடைய உடம்பினாலேயும் அறிவினாலேயும் செயல்னாலேயும், அதாவது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், யோக யோகம், சர்வவிதமான யோகங்களையும் உள்ளடக்கி அது உள்ளே இருக்கக்கூடியதானது என்னது, அது என்பதான அந்த பிரம்ம தத்துவம், அதை அடைந்து விட்டோமானால் அந்த பிரம்மம் உடம்புக்குள் இருக்கிற வரைக்கும் ஜீவ பிரம்மன் தான் பேர், இருக்கு ஜீவாத்மா என்று தான் பேரு. அப்போ பரமாத்மாவாக மேலே எழும்புற நேரத்தில் அதோடு சேர்ந்து போயிடும். அதோடு நம்முடைய எல்லா கர்மவினை அஜ்ஞானம் எல்லாம் அஸ்தமிச்சு விடும். இதுதான் இருக்கிறதால ஒரு பெரிய ரகசியம். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.